சேலம் மாவட்டம் ஆத்தூர் பேருந்து நிலையத்தில் பேருந்தில் சீட் பிடிக்க வைத்திருந்த பை மாயமானதாக கூறி ஓட்டுநர் மற்றும் நடத்துனருடன் இளம்பெண் தகராறில் ஈடுபட்டார். ஆத்தூரிலிருந்து சேலம் செல்வதற்காக தனது தந்தையுடன் சென்ற இளம்பெண் ஒருவர் தனது பையை சீட்டில் போட்டுவிட்டு கீழே இறங்கி நின்றுள்ளார். பின்னர் பேருந்தில் ஏறும்போது பையை காணவில்லை என கூறிய நிலையில் பேருந்து புறப்பட்டது. அப்போது அந்த பெண்ணும் அவரது தந்தையும் பேருந்தை வழிமறித்து பை எங்கே என கேட்டு ஓட்டுநர் மற்றும் நடத்துனருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். பின்னர் அங்கிருந்த பயணிகள் வேறொரு பேருந்தில் பையை வைத்திருந்ததாக கூறி பையை கொண்டு வந்து கொடுத்துள்ளனர். அப்போது அந்த பெண் மீண்டும் தகராறில் ஈடுபட்டதால் அங்கிருந்தவர்கள் சமாதானப்படுத்தினர். நீலகிரி மாவட்டத்தில் உள்ள முதுமலை புலிகள் காப்பகம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த சில மாதங்களாக மழை பெய்து வருவதன் காரணமாக வன விலங்குகளின் நடமாட்டம் அதிகரித்துள்ளது. யானை, புலி, கரடி, சிறுத்தை உள்ளிட்ட வன விலங்குகள் சாலையோரத்திலேயே உலா வருவதால் முதுமலை புலிகள் காப்பகத்திற்கு சுற்றுலா வரும் பயணிகள் இதனை கண்டு ரசித்து வருகின்றனர். குறிப்பாக மாயார் மற்றும் சிங்கார கிராமங்களுக்கு செல்லக்கூடிய வன சாலைகளில் வன விலங்கின் நடமாட்டம் அதிக அளவில் தென்படுகிறது. மான்களின் கூட்டம் துள்ளி குதிப்பதையும் யானைகள் மெதுவாக நடந்து செல்வதையும் சுற்றுலா பயணிகள் வீடியோ மற்றும் புகைப்படம் எடுத்து மகிழ்கின்றனர். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் ஆத்மான் செவ்வாய்தோறும் இரவு 8 மணிக்கு காணத் தவறாதீர்கள்.